வாட் மேக் இட் ஸ்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேன்ஸ் தான். அந்த வகையில எனக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ், சம் வெரி ஸ்பெஷல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்வேன். ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு டயலாக் பேசும்போதோ, நீங்க ரேடியோல பேசும்போதோ, உங்க பாடல்களை கேட்கும்போதோ சூர்யா இப்படிதான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து they don't know who Surya is, they don't know how Surya looks like. ஆனா உங்களை ஒவ்வொரு நாளுமே பார்க்கணும், உங்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய 4 visually impaired பெண்கள் உங்களை பார்க்க இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த மேடையில. So let's welcome our friends, very special friends who would like to touch you, who would like to feel you. So let's have them on stage. பிடிக்கும். மற்றவங்கெல்லாம் உங்களோட ஃபேஸ், உங்களோட ஆக்டிங் எல்லாம் பார்த்துருக்காங்க. பட் நான் வந்து உங்களோட வாய்ஸை மட்டும்தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களோட எல்லா மூவியும் நான் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை நேரில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை சார். நான் உங்களை நேரில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. பட் நான் இன்னைக்கு நேரில் பார்த்துருக்கேன் உங்களை. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். என்ன கோர்ஸ் எடுத்துக்கிங்க? பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர். ஆல் தி வெரி பெஸ்ட். थैंक यू சார். நீங்க கண்ணா உங்க பேர்? வணக்கம் சார், என்னோட நேம் நாகேஸ்வரி. நான் பிஎட் முடிச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல சூர்யா சார் முன்னாடி நிற்கிறோமான்னு. அவருக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா என்னவோ கண்ணா? ஆமாம் சார், நான் உங்களுக்காக ஒரு கவிதை கொண்டு வந்திருக்கேன். நான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க நாகேஸ்வரி. சிங்கத்தின் மகனாய் பிறந்து 7ஆம் அறிவுடன் 2ஆம் சிங்கமாய் வளர்ந்து 3ஆம் சிங்கத்தை இவ்வுலகிற்கு தந்த அஞ்சானே, காதலே நிம்மதி என்று காக்க காக்க வைத்து உன்னை நினைத்து உயிரிலே கலந்த பேரழகையை மணந்த பேரழகனே, மன்மதன் அம்பு வீசி மயக்கும் மாயாவியே, பூவெல்லாம் கேட்டுப்பார் நீங்கள் படைத்த ரத்த சரித்திரம் சொல்லும். 6 பல கடந்து நடிப்பெனும் வேலேந்தி போட்டியை வெற்றி கொண்ட ஆதவனே, நீங்கள் தான் 2ஆம் கஜினியோ? உங்கள் மௌனம் பேசியதால் தோன்றிய அன்பின் அடையாளமோ பசங்க 2. குழந்தைகள் கல்விக்கு பிதாமகனாய் இருக்கும் உங்கள் குணத்தை பற்றி சொல்ல கடவுள் ஒதுக்கி தந்த நேரமோ 24. நேருக்கு நேர் உங்களை பற்றி புகழ்வதற்கு மன்னிக்கவும். உங்கள் சொல்லும் செயலும் நடிப்பும் துடிப்பும் நந்தா விளக்கு போல